அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையுமே ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ திட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, உனக்கு நீயா யோசிச்சுட்டு இருக்க நான் தான் இல்லை. உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை பேர் தினமும் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே நீங்க எனக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கென்று ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க சித்தத்தின் பிரகாரம், உங்க திட்டத்தின் பிரகாரம் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. என் சித்தம் இல்லை, என் திட்டம் இல்லை, எங்க அம்மாவுடைய திட்டம் இல்லை, என் சொந்தங்களுடைய திட்டம் அல்ல, எனக்கு யாரோ ஒரு சிலர் ஆலோசனை சொல்றாங்க, அவங்க திட்டம் இல்லை. ஆண்டவரே உம்முடைய சித்தம். இந்த ஒரு மைண்டுக்குள்ள நம்ம வந்துடணும். ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறார், நன்மை வச்சிருக்கிறார். அந்த திட்டமும் நன்மையும் அது மகா பெரியது.